இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் போட சொன்னேன், யாரும் மெசேஜ் போடலை. ஸோ இஷ்யூ இல்லை அப்படின்னா டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, ஸோ நேற்று வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி படிக்கிறது, அதாவது ஃப்ளோ சார்ட்டில் ஒரு கொஷன் ஒன்று எடுத்து அந்த கொஷனில் நான் வந்து என்டையர் ஃப்ளோ சார்ட்டையுமே நான் அனலைஸ் பண்ணி அதில் என்னென்ன கன்செப்ட் இருக்குது, அதில் இருக்க நம்ம நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று எடுத்து, ஓகே, ஃப்ளோ சார்ட் ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளோ சார்ட்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு சிம்பிள்ஸுமே எதுக்கு இருக்கு, நம்ம ஏன் யூஸ் பண்ணணும், வேரியபிள்னா என்ன, ப்ராசஸ் எந்த இதுக்குள்ள நடக்குது. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று படிச்சிருந்தோம் ஃப்ளோ சார்ட். சரியா, அதாவது முதலாவது கேள்வி நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கம்ப்ளீட்டாகவே வந்து நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ளோ சார்ட், ஓகே, ஒரு இன்னும் முடிஞ்சு. சரியா, இப்போ அதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். ஓகே, இதுதான் இப்படிதான் நம்ம ஃப்ளோ சார்ட்னா இப்படி தான் இருக்கும், இந்த விஷயங்கள் தான் இருக்கு. நம்ம நிறைய கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம், ஏன்னா இது கம்ப்ளீட்டாகவே பேப்பரில் வந்து கொஸ்டின் ரிலேட்டடான கிளாஸஸ் தான் போகும். நம்ம எதுவும் தியரிட்டிக்கலாக எதுவுமே படிக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாமே கொஸ்டினை நம்ம செஞ்சு பார்த்து தான் நம்ம என்ன செய்ய, பேப்பர் கிளாஸ் தான் எல்லாமே. ஏன் இதை நான் பேப்பர் கிளாஸ் கொண்டு வரேன்னா, ஏன்னா அது அப்படியே ஃபைனல் இயர், நீங்கள் வந்து இந்த வருஷம் எக்ஸாம் செய்ய போகிறவங்க. ஸோ அதனால தான் மெயினாக அப்படி நான் செஞ்சுட்டு போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி இருக்காங்க அப்படின்னா கிளாஸஸ் செய்யணும், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து என்டையர் நோட்ஸ் எனக்கு வேணும், எனக்கு கிளாஸஸ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் தனியாக என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கிளாஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். சரிதானே, நான் செய்கிறேன் கிளாஸ். அது வந்து அப்படி உங்களுக்கு வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். சரிதானே, மற்றபடி நான் இதில் வந்து கம்ப்ளீட்டாகவே பேப்பர் கிளாஸ் தான் போக போகுது. ஸோ எம்சிக்யூவில் இருக்க எல்லா கொஷின்ஸும் செஞ்சு பார்த்தோம்னா, பாஸ் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ், அப்புறம் மாடல் பேப்பரில் இருக்க கொஷின்ஸ், இதெல்லாமே நம்ம செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று வந்துடும். ஓகே, இப்படி தான் அதை செய்யறது அப்படின்ட்டு. அப்போ அந்த ஐடியா வந்துருச்சு அப்படின்னா நம்ம எந்த கொஸ்டின் வேணாலும் செய்யலாம். இதுதான் ஐடியா. சரியா, ஓவரால் ஐடியா இதுதான். சரி தானே. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வந்து ஃப்ளோ சார்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரியா, ஃப்ளோ சார்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்டில் அந்த அந்த விஷயத்த நம்ம முடிச்சிடணும். சரி, இன்னைக்கு சூடோ கோட் பார்ப்போம். அது என்ன சூடோ கோட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம எந்த இடத்துல எதை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த கம்ப்ளீட் இந்த பாடத்துக்குமே ஒரு டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஒரு ட்ரீ டயக்ராம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ அதில் வந்து நான் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல லேர்ன் பண்ணுறோங்கிறத வந்து எந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நேற்று போட்ட டயக்ராம்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தேன். நேற்று ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், இன்னைக்கு சூடோ கோட். அதாவது ஃப்ளோ சார்ட்னா விஷுவலைஸா நம்ம வந்து என்ன செய்யறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரி, இந்த வீடியோ நான் ஆஃப் பண்றேன். ஓகே, இதை நம்ம சொல்றது ஃப்ளோ சார்ட்னு சொல்றது. சரியா, இவரை நம்ம என்னன்னு சொல்றது, இது இந்த அப்படியே நம்ம என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ சார்ட்னு சொல்றோம். இது என்டையரா அப்படியே சொல்றது ஃப்ளோ சார்ட், விஷுவலைஸ்டா வருது. சரிதானே, இதை நம்ம ஃப்ளோ சார்ட் சொல்றோம். பட் இன்னைக்கு நம்ம படிக்க போறது சூடோ கோட். சரியா, அது என்ன சூடோ கோட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இருக்காரு சூடோ. ஜஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரியே தான் நம்ம எழுதுற டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ப்ரோக்ராம் மாதிரியே தான். பட் நம்ம எப்படி செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமே எழுதுவோம். சரியா, அப்போ நான் சொல்லியிருந்தேன் செலெக்ஷன்னா என்ன, சாரி சீக்வன்ஸ்னா என்ன, செலெக்ஷன்னா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ்னா என்ன, செலெக்ஷன்னா என்னன்ட்டு நான் சொல்லியிருந்தேன். வெயிட், நான் செட்டிங்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
கொஞ்சம் இது பண்ணுங்க guys. இந்த 2 வீடியோ ஆன் இருக்கு. ஓகே, சரி. ரெண்டுமே தெரியுதா? இந்த வீடியோவும் எனக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இந்த வீடியோவும் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்க ரெண்டுமே தெரியுதா? இல்லாட்டி இது சரி ஒன்று தான் தெரியுதா? ஓகே ஓகே, இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணுங்க. சரி, இப்படி மட்டும் இப்போ பாருங்க. இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன் ரெண்டையுமே. இப்போ நான் தெரியுது தானே? இப்போ நான் தெரியுமேன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க. நான் எந்த வீடியோவும் தெரியுதா? அது அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்க இதுவும் தெரியுதா? ஓ, ஓகே ஓகே, அப்படின்னு கண்டினியூ பண்ணுங்க. சரி தானே? இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். முதலாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளோ சார்ட். ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சூடோ கோடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த சூடோ கோடை வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ளோ சார்ட்டோட கன்ஃபிகர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதோட இது merge ஆகுதா, சரியா, அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். சரியா? அதுக்கு முதல்ல நான் இந்த ஃப்ளோ சார்ட்டை மறுபடியும் சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ ஞாபகப்படுத்திட்டு அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் என்ன கன்செப்ட்டுங்கிறத நான் ஞாபகப்படுத்திட்டேன் அப்படின்னா, நேற்று தான் நம்ம படித்தோம். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தானே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணிக்கிட்டு போகிறேன். சரிதானே? அதனால நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் எல்லா கொஸ்டினுமே இப்படி நான் பண்ண மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறனால இந்த விஷயங்கள் நான் சொல்லிட்டு போகிறேன். அடுத்தடுத்த இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து ஒரு கிளாஸ்க்கு நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் மட்டும்தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு சூடோ கோடோட சேர்த்து டைம் இருந்துச்சுன்னா நம்ம இன்னொரு ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்ப்போம். சரியா? ஃப்ளோ சார்ட் ஒன்று பார்ப்போம். நாளைக்கு, சரி நாளைக்கு இல்லை, அடுத்த கிளாஸ் நம்ம சனி ஞாயிறு தானே செய்கிறோம். ஸோ நான் அடுத்த கிளாஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஏன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னா, நான் பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள், கொஸ்டின்ஸ் இதெல்லாமே செஞ்சு பார்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் போகணும். ஸோ இந்த மாடல் பேப்பர் கொஸ்டின் செஞ்சு பார்க்கணும். அப்போ தான் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஏற்கனவே இருக்க கொஸ்டின் பேப்பரை செஞ்சு பார்க்கறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. இனிமே வர கொஷன்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அதை நம்ம செஞ்சு பார்க்கறது எக்ஸாம் பேப்பர்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ ரெண்டு பார்ட் இருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இப்போ 4 months மாதிரி இருக்குது. ஸோ 2 months கிட்ட வரும்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம டிரெக்டா என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடல் பேப்பர் ப்ரெடிக்ட் பண்ணி இந்த முறை கொஸ்டின் எப்படியெல்லாம் வரலாம் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் செஞ்சுப்போம். ஓகே, அப்போ நான் கன்செப்ட் போகிறேன் டிரெக்டா. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிதானே? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என்னங்கிற ஒரு இன்புட்டை இன்புட் பண்றோம். அதாவது என்னங்கிற இன்புட்டை இன்புட் பண்றோம். அப்புறம் ரெண்டு வேரியபிள் இருக்குது. அப்புறம் எக்ஸுங்கிற ஒரு உள்ளீடு செய்யறோம். எக்ஸ்ங்கிற ஒரு நம்பரை உள்ளீடு செய்யறோம். அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டிஷன் செக் பண்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் செக் பண்றோம். மறுபடியும் லூப் ஆகுது. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அது எண்டுக்கு வருது. இவ்வளவுதான் நடக்குது. ஓகே, இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை நம்ம இன்புட் பண்ண போறோம். சரியா? ஒரு நம்பரை நம்ம இன்புட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 அப்படின்னு இன்புட் பண்ணோம் அப்படின்னா, 3 நம்பருங்கிறத நம்ம இன்புட் பண்ணிட்டோம் தானே. இந்த 3ங்கிற நம்பரை பேஸ் பண்ணி என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 நம்பர் இருக்க மாதிரி நம்ம வந்து அடுத்தது 3 நம்பரை ஆட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 ஆட் பண்ணோம்னா 5 நம்பரை ஆட் பண்ண போறோம். அது 10 இருந்தாலும் சரி, 20 இருந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, 200 இருந்தாலும் சரி, 300 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரன் பண்றது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆகும். சார் ஸ்க்ரீன் ஷேர் வழங்குது இல்லை. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் வழங்குது இல்லை. எஸ், எனக்கு எல்லாரும் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு உங்க எல்லாத்துக்கும் விளங்குதா?
ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எல்லாரும் மெசேஜ் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு விளங்குதா? ஓ. ஓ எஸ். எஸ். ஓகே, ஒருத்தவங்களுக்கு மட்டும் விளங்கல. ஓகே, இது சம்டைம்ஸ் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நேத்து இன்னொருத்தவங்களுக்கு இதே பிரச்சனை வந்துச்சு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது விளங்கலன்ட்டு. ஸோ என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருந்தது சம்டைம்ஸ் இது ஜூமில் அந்த எரர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன செய்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீட்டிங்கை என் பண்ணிவிட்டு அப்புறம் அதுலேருந்து லீவ் ஆகிட்டு மறுபடியும் இதே மீட்டிங்க்கு லாகின் ஆகுங்க. லாகின் ஆகிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. இப்போ லாகின் ஆகுங்க. லாக் அவுட் இதுலேருந்து லீவ் ஆகிட்டு மறுபடியும் இதே லிங்கை யூஸ் பண்ணி டக்குனு குயிக்காக லாகின் பண்ணுங்க பார்ப்போம். இது இது சரியாயிடும். ஏன்னா நேற்றும் இதே பிரச்சனை வந்துச்சு இன்னொருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சரியாயிருச்சு. அவங்க வந்திருக்கும். ஓகே, எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, ஒர்க் ஆகுதா? குயிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதான்னு குயிக்காக மெசேஜ் ஒன்று போடுங்க. பிரஷாந்த், எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க குயிக்கா. இப்போ ஓகே, நான் இப்போ இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதுன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். பேசுறது நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்குது தானே? ஓ. பிரஷாயினி, மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. விளங்குதா? ஆச்சு. ஓகே. எஸ். பிரஷாயினி ஓகேயா? இந்த ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ். ஓகே, டன். ஓகே, அப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டைம் வந்து ரொம்பவுமே குறவாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், சரி தானே? ஓகே, அப்போ இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் ஆட் பண்ணோம். அந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து அத்தனை நம்பரை ஆட் பண்ண போகிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3ங்கிற ஒரு நம்பரை என்னன்ட்டு நம்ம இன்புட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம இன்புட் பண்ணுறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம அடுத்து நம்ம 3 நம்பர் ஆட் பண்ண போகிறோம். 30ஆ இருந்தாலும் சரி, 40ஆ இருந்தாலும் சரி, 50ஆ இருந்தாலும் சரி, எத்தனை சரி, சரியா? பட் ஆனால் 3 நம்பர் ஆட் பண்ணணும். இதுதான் ப்ரோக்ராம். 5ன்னு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணோம்னா 5 நம்பர் ஆட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம எத்தனை நம்பரை ஆட் பண்றோமோ ஃபர்ஸ்ட் என்னன்ட்டு எத்தனை நம்பர் ஆட் பண்றோமோ அத்தனை நம்பரை நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இன்புட் கொடுக்கணும். சரி தானே? ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூணுங்கிற ஒரு நம்பர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்புட் பண்ணோம்னா 30 40 50 மூணு நம்பர் 500 வைப்போம் கடைசி 500 மூணு நம்பர் நான் வந்து ஆட் பண்றேன். சரியா? அப்போ இந்த இடத்துல வேரியபிள் ரெண்டு செலக்ட் பண்ணிட்டாங்க, கவுண்ட்னு சொல்லி அதே மாதிரி ஐன்னு சொல்லி. கவுண்ட்டுங்கிறது இதுல மெயின் பர்பஸ், அதாவது 100க்கு கீழே எத்தனை நம்பர் வருது அப்படின்னு பாக்குறது தான் மெயின் பர்பஸ் இதுல. அப்ப அத கவுண்ட்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா செக் பண்ண போறாங்க. கவுண்ட்ங்கிற ஒரு வேரியபிள்ல கால்குலேட் பண்ண போறாங்க. ஐங்கிற வேரியபிள் எதுக்கு கனெக்ட் பண்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஐங்கிற வேரியபிள் மெயினா எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுது, எத்தனை நம்பர் நம்ம இன்புட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் செக் பண்றதுக்கு தான் ஐங்கிறது இருக்கு. ஸோ அப்ப இது ரெண்டையும் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எக்ஸை உள்ளீடு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸை உள்ளீடு செய்யனா ஃபர்ஸ்ட் நம்பர் 30 நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும், 30 100 விட சின்னதா. எஸ்ஸா இருந்தா இந்த இடத்துக்கு வருவார். இந்த இடத்துல இருக்கிறதுக்கான ஆன்சர் இவர் தான். நம்ம நேத்தே பார்த்தோம். அது ஏன்ட்டு நான் நேத்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இது சரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று கொடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிதானே? ஓகே. அப்போ 30ங்கிற ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அது 100 விட சின்னது. அப்போ எஸ். அப்போ கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் 1. அதாவது கவுண்ட் 0ல இருந்துச்சு, 0வோட 1 கூட்டி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1ங்கிற ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அடுத்து சரியா? அடுத்து என்ன செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐயோட ஐ பிளஸ் 1. ஐயோட ஐ வந்து 0ல இருக்கு. ஐயோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கூட்டுறோம். அப்ப ஐ வந்து இந்த இடத்துல நான் போடுறேன் 1. அப்ப இது கவுண்ட், இது ஐ. சரிதானே? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் நம்ம வந்துருச்சு. அடுத்த நம்பர் ஆட் பண்றோம். அதுக்கு முதல்ல அது கீழே வர்றோம். இப்போ இஸ் ஐ ஈக்குவல் என், அதாவது ஐ இந்த இருக்கு 0ல இருக்கு. இப்போ 1க்கு வந்துருச்சு ஐ. சரியா? அடுத்து என் இருக்குது 3ன்னு நம்ம ஏற்கனவே இன்புட் பண்ணிக்கலாம். அதாவது 3 நம்பரை நம்ம ஆட் பண்ணிட்டோமான்னு செக் பண்றோம் இந்த இடத்துல. 3 நம்பரை ஆட் பண்ணிட்டோமா, அதாவது ஐங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே வந்து 0ல இருக்கு. 1ன்னு இப்போ ஒரு நம்பர் ஆட் பண்ணனால 1ன்னு இப்போ காட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நம்பர் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 நம்பரும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்னு சொல்லி இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். சரிதானே? அப்போ இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சாரி நோன்னு சொல்லி மறுபடியும் ஆட் பண்ணுறோம். மறுபடியும் செக் பண்ணி வருது 40, இதுவும் சின்னது. அப்போ இந்த முறை நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1 இருக்கு கவுண்ட்ல, கவுண்டோட 1 கூட்டுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 வரும். ஏன் கவுண்ட் கூடுபடுது? 100 விட குறைவான நம்பர் தான் 40, அதனால தான் கவுண்ட் கூடுபடுது. அப்படி இல்லாட்டி 40 நம்ம அடுத்தது பார்க்கும்போது 100 விட பெருசு, அப்ப என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்ப கவுண்ட் வந்து 2க்கு வருது. இந்த இடத்துல ஐ வந்து 2க்கு போயிடும். ஏன் ஐ 2க்கு போயிடும்? 2 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, அதனால ஐ 2க்கு போயிருச்சு. 2 சின்ன நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால கவுண்ட் 2க்கு வந்துருச்சு. 100 விட சின்ன நம்பர் 2 ஆட் பண்ணியிருக்கோம், அதனால 2. ஓகே, அடுத்த ரவுண்ட் பார்ப்போம். இப்போ மறுபடியும் இது வந்து 2ம் ஐ வந்து வேல்யூ வந்து 2, இந்த இடத்துல 2, என் வந்து 3 ஏற்கனவே ஆட் பண்ணிப்போம் 3. அப்ப இது வந்து என்ன செய்யுது, மறுபடியும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். அப்போ கடைசி 3வது நம்பர் ஆட் பண்ண போறோம் 500 ஆட் பண்ணும்போது இது 100 விட பெருசு, அப்ப இல்லைன்னு வந்துரும். அப்ப இந்த இது வந்து ஸ்கிப் ஆகிரும். இவர்கிட்ட நம்ம போகல. இப்ப டிரெக்டா நம்ம எங்க போறோம், இங்க போறோம். டிரெக்டா நம்ம இங்க போனோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டோட 1 கூடாது, பட் யாரோட 1 கூடுவா, இந்த ஐயோட 1 கூடி 3க்கு வந்துடும். இப்ப ஐ ஈக்குவல் என்னன்னா எண்ணுக்கு வேல்யூ 3, ஐக்கு வேல்யூ 3. அப்ப இதுவும் சமன். சமன்னா எஸ் ட்ரூ ஆகிரும். அப்ப இந்த கவுண்ட் வந்து வெளியீடு செய்யும். கவுண்ட் வெளியீடுனா கவுண்ட்டுக்கான வேல்யூ 2. அப்ப 2 இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். இந்த கம்ப்ளீட் ப்ரோக்ராமும் முடிஞ்சிடும். இதுதான் ஐடியா. இங்க இதுதான் நடக்குது. அதாவது நம்பர் ஒன்று ஆட் பண்ணி அந்த நம்பர்ல இருந்து நம்ம லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அத்தனை நம்பரை நம்ம ஆட் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 நம்ம ஆட் பண்ணோம்னா 3 நம்பர் நம்ம ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். 1ன்னு ஆட் பண்ணோம்னா 1 நம்பர் ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். 10ன்னு ஆட் பண்ணோம்னா 10 நம்பர், 100ன்னு ஆட் பண்ணா 100 நம்பர் ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம். அந்த 100 நம்பருக்குள்ள 100க்கு கீழே, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 நம்பர் ஆட் பண்றோம்னு வைங்களேன். அந்த 50 நம்பர்ல 100ங்கிற வேல்யூக்கு கீழே எத்தனை வேல்யூ இருக்கு அப்படிங்கறத செக் பண்றது தான் இந்த ப்ரோக்ராமோட பேசிக் ஐடியா. சரிதானே? அப்ப இந்த ப்ரோக்ராமோட ஐடியா இருக்கு. இதைத்தான் நான் வந்து நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன். நேற்று கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டா முடிச்சிட்டேன். ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதை நம்ம வந்து நேற்று படிச்சிட்டோம்.
இன்னைக்கு நான் அந்த ப்ரோக்ராமை மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூடோ கோட் படிக்க போறோம். சூடோ கோடுக்கான கொஸ்டின் நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு வந்து இந்த ஐடியா நமக்கு வேணும். சரிதானே? கிளியர் பண்ணது கிளியர் பண்றேன். எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. இது ஓகே கிளியரா இந்த இப்போ நான் சொன்ன விஷயம் கிளியர் தானே எல்லாத்துக்கும்? எல்லாரும் மெசேஜ் போடணும். எல்லாரும் மெசேஜ் போடுங்க எனக்கு. எஸ் ஓகே ஒருத்தர் எஸ்ன்னு போட்டுருங்க. எல்லாரும் மெசேஜ் வேணும் எனக்கு. எஸ் ஓகே. எஸ் ஓகே. 3 பேர் தான் போட்டிருக்கீங்க. எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. அப்பதானே எனக்கு தெரியும் ஓகே கிளியரா அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு கிளியர் இல்லாட்டி எனக்கு சொல்லுங்க. நோன்னு போட்டீங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்ன விஷயம்னு பார்த்துட்டு. இது நம்ம நேத்து படிச்ச விஷயம்னு தான். ஸோ நேத்து படிச்சது சும்மா நான் ஒரு ரிவிஷன் மாதிரி நான் சொன்னேன். நேத்து வராதவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வராதவங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது வந்து நேத்து வீடியோஸ், நேத்து ரெக்கார்டிங் நான் போட்டிருந்தேன். சரியா? அதனால அது 3 ரெக்கார்டிங் இருக்குது. சில நிறைய பேர் செய்யற பிள்ளை என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது ஜூம்ல நான் எடிட் பண்ணல வீடியோ. நான் வந்து ஒரே வீடியோவா எடிட் பண்ணல. 3 வீடியோனால நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு. அப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டியது 3 வீடியோ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பார்த்து முடியும் போது ஒட்டோவாவே லாஸ்ட்ல காட்டும் அடுத்த பாட்டுக்கானது. அதோட நான் எடிட் பண்ண கூட இல்லை அது எதையுமே. இந்த சைலண்டா இருக்கிற ஸ்பேஸ் அது எதையுமே நான் எடிட் பண்ணல. நீங்க அந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்வர்ட் பண்ணிட்டு முக்கியமான விஷயங்கள் வர இடத்துல மட்டும் நீங்க எட் பண்ணீங்கன்னா சரி. இன் ஃபியூச்சர் நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு நான் போட பார்க்குறேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு அதை எடிட் பண்றதுக்கான டைம் இல்லை. சரிதானே? ஸோ அதனால தான் நான் அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டேன். இன் ஃபியூச்சர் நான் அதை கொஞ்சம் எடிட் பண்ணி போட பார்க்குறேன். அப்படி இல்லாட்டி நான் யார்கிட்ட சொல்லி சரி நான் அதை எடிட் பண்ணிட்டு நான் அதை உங்களுக்கு போட்டு விட்டேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரி தானே? இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இன் ஃபியூச்சர் நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டு போட்டுருவோம். ஓகே. ஓகே அப்போ இந்த விஷயம் ஓகே எல்லாத்துக்கும் கிளியர். நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். சரி. ஓகே இப்போ நம்ம முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போறோம். சரியா? அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம். இந்த கேள்வி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பின்வரும் எந்த பைத்தன் செய்நிரல்களை பாய்ச்சற்கோட்டு படத்தின் உள்ள நெறிமுறையை சாரி நெறிமுறை செயல்முறைப்படுத்தப்படுகிறது செயல்முறைப்படுத்தப்படுகின்றன. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல எந்த பைத்தன் செய்நிரல்னு கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்த. சரியா? நீங்க பைத்தன் இதை வந்து பார்க்க வேணாம். ஓ இது பைத்தன்னு நம்ம பார்க்கலாம். பட் நான் இதை வந்து சூடோ கோட் ரிலேட்டடாகவே நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரிதானே? ஸோ சூடோ கோட்ல சில சேஞ்சஸ் இருக்கு. நான் இதை வந்து மெயினா இதை வந்து உங்களுக்கு வந்து இது இது பைத்தனா நீங்க பார்க்க வேணாம். ஜஸ்ட் சூடோ கோடா பாருங்க. நான் உங்களுக்கு சூடோ கோடை நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முதல்ல இந்த சூடோ கோடை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல இந்த ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சரிதானே? சரி நான் ஓகே. அப்ப இது பைத்தான் தான். சரிதானே? இது பைத்தன் இதுதான். ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து இத வந்து பைத்தன் வந்து நான் தனியா உங்களுக்கு டீச் பண்ணுவேன். சரிதானே? பட் இங்க நம்ம பைத்தன பார்க்க போறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ஐடியா எப்படி வொர்க் ஆகுது அப்படின்ட்டு, இதுல எது சரி அப்படின்ட்டு பார்ப்போம். சரிதானே? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த 3 லைன செக் பண்ணுங்க. சரி. இந்த 3 லைன். இவங்க 2 பேத்துக்குமே அந்த 3 லைனுமே சமன். சரியா இருக்குது. அதே மாரி தான் இருக்கு. மேல இருக்க 3 லைன்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா பாருங்க. இத வந்து இன்புட் வாங்குறோம். இது என்ன இன்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி இன்ட்டுக்குள்ள இன்புட்ன்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்னது? அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் இன்புட் வாங்குறோம். அவ்வளவுதான். அடுத்து கவுண்ட். நம்ம கவுண்ட்ட வந்து 0ன்ட்டு குடுக்குறோம். ஓகே. அதே மாரி தான் இங்கேயும் நம்ம 0ன்ட்டு குடுக்குறோம். ஓகே. அப்ப இங்க இன்புட் வாங்குறோம். 0 குடுக்குறோம். ஓகே. இங்க இது 3மே ஒரே மாரி தானே இருக்கு. சோ நம்ம இதுல எது சரின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். சரிதானே? இதுல எது சரின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். அப்ப எது சரின்னு பார்க்க போகும்போது இதுல எக்ஸ் ஈக்குவல் இன்புட் ஒன்று எக்ஸ்ன்ற ஒரு இன்புட் வாங்குறோம்.
சரி, இது என்ன ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னா பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஃபோர் லூப் கொடுத்துருக்காங்க. ஃபோர் லூப் என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதை வந்து ரன் பண்ண போகுது. எத்தனை தடவை ரன் பண்ண போகுதுங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, ஒரு நம்பர் என்னன்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இன்புட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா அந்த நம்பரை பேஸ் பண்ணி அத்தனை தடவை இது ரன் ஆகும். சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. உங்களுக்கு இது தேவையில்ல, பைத்தன் தேவையில்ல. நான் பைத்தனை நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன், சரிதானே? அதை பத்தி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நான் ஐடியா, அதாவது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம சூடோ கோடுமே வரப்போகுது. ஸோ அந்த பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொல்லிட்டு இன்னொரு ஃப்ளோ சார்ட் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து சூடோ கோடுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த சூடோ கோட் ஐடியா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணேன், சரிதானே? ஓகே. அப்ப இன்புட் வாங்கியிருக்கோம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னங்கிற இன்புட் வாங்கியிருக்கோம். அது அத்தனை தடவை ரன் ஆக போகுது ஃபோர் லூப்புக்குள்ள. சரி, அப்ப இங்க என்னன்னு கொடுத்துருக்கோம். அப்ப 3 இங்க இன்புட் பண்ணோம்னா 3 தடவை இங்க ரன் ஆகுவாரு. அவ்வளவுதான், சிம்பிள். இவருக்குள்ள 3 தடவை இப்படி ரன் ஆகுவாரு. உங்களுக்கு இந்த கெப் இருக்குது பாத்தீங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கெப் இருக்கு பாத்தீங்களா? இவர் சொல்லுவோம் இன்டென்டேஷன் சொல்லுவோம். அது என்ன இன்டென்டேஷன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா, சிம்பிள். அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் லைனுக்குள்ள ஒரு செட் ஆஃப் லைன் நடக்குது அப்படின்னா அதை சொல்லுவோம் இன்டென்டேஷன் பண்றது அப்படின்ட்டு. இந்த கேப் வந்து ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர் லூப்குள்ள தான் இந்த 3 லைனுமே நடக்க போகுது. சரி, இந்த ஃபோர் லூப் ஃபோர் இன் சாரி ஐ இன் ரேஞ்ச் என்னன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளதான் இந்த 3 விஷயமும் நடக்க போகுது. அப்ப 4 ரவுண்ட் போற வரை, அதாவது 3 நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த 3 ரவுண்ட் போற வரைக்கும் இவருக்குள்ளேயே தான் இருப்பாரு. மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துக்குள்ள. அதுதான் கன்செப்ட். கீழே வயல்னு ஒன்று இருக்கு. அது என்ன வயல் அப்படிங்கிறது நான் அப்புறம் சொல்றேன். சரியா? வயலும் லூப் தான், ஃபோரும் லூப் தான். ஃபோர் லூப்பும் இருக்கு, வயல் லூப்பும் இருக்கு. ஃபோர் லூப் யூஸ் பண்ற இடம் ஒன்று இருக்கு, வயல் லூப் இடம் யூஸ் பண்ற இடம்னு ஒன்று இருக்கு. அதை நான் சொல்றேன் அது எப்படின்ட்டு. இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இவரு சரி, இப்ப இந்த விஷயம் முடிஞ்சு. சரி, இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு பாருங்க, கீழே இன்புட் வாங்குறோம். இங்க நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டுமே ஜூம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. இங்க நம்ம எப்படி இன்புட் வாங்குறோமோ, சரியா? இங்க நம்ம எப்படி எக்ஸை இன்புட் வாங்குறோமோ அதே மாதிரிதான் இங்கேயும் எக்ஸை இன்புட் வாங்குறோம். இவ்வளவு நேரம் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு நேரம் நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் சரியா தான் போய்கிட்டு இருக்கு. ஏங்கன்னா பிரச்சனை வருதுன்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்கான ஆன்சர் நான் இதை கொடுத்துட்டேன், இவர் தான் ஆன்சர். சரியா? இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, சிம்பிளா யோசிச்சு பாருங்க. சரியா? இப்போ உங்களுக்கு பைத்தன் எதுவுமே தெரியாது இப்ப. சரியா? பைத்தனே தெரியாம நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுக்க போறீங்க இதுக்கு. இவ்வளவுதான் சிம்பிள் ஐடியா. பைத்தன் தெரியாது உங்களுக்கு. பைத்தன் தெரியாம நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் நீங்க கொடுக்க போறீங்க. அது எப்படின்ட்டு தான் இப்ப நான் சொல்ல போறேன். சரியா? இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கிட்டோம். அடுத்து கண்டிஷன் ஒன்று செக் பண்றோம். 100 விட சின்னதா, 100 விட சின்னதா இருந்தா மட்டும் இந்த இடத்துல இதே கண்டிஷன். 100 விட சின்னதா இருந்தா மட்டும் இவருக்குள்ள இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். 100க்குள்ள சின்னதா இருந்தா மட்டும் தான் இவரை பார்க்கணும். இஃப் கண்டிஷன். சரியா? இஃப் கண்டிஷன்லாம் நான் வந்து இதே கன்செப்ட் தான் இங்க இருக்கு. இதே கன்செப்ட் தான். ஆம்னா கீழே, அப்படி இல்லாட்டி வெளியில. இதுக்குள்ள ரன் ஆகுதுன்னா எஸ்ன்னு அர்த்தம், ட்ரூன்னு அர்த்தம். அப்ப 100 விட சின்னதா எஸ்ஸா இருந்துச்சுன்னா கவுண்டோட ஐ கூட்டுப்படுது. கவுண்டோடையும் சம்மந்தம் இல்லாம ஐ கூட்டுப்படுது. நாம இங்க கவுண்டோட ஐயா கூட்டி வச்சிருக்கோம் இல்ல. அப்ப முதலாவது என்னது? இல்ல, சிம்பிள், கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவதை யோசிச்சு பாருங்க. அதே கன்செப்ட் தான் இந்த இடத்துல கவுண்டோட ஒன்ன கூட்டுறோம். கவுண்டோட ஒன்ன கூட்டுறோம். அதுக்கான சரியான ஆன்சர் இவர் தான். அப்ப கவுண்டோட ஒன்ன கூட்டுறோம். அப்ப இவரு சரி, ஓகே. அப்ப ரெண்டாவது ஓகே, முதலாவது பிழை. இந்த விஷயம் விளங்குச்சா உங்களுக்கு? எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களுக்கு பைத்தன்ல இருக்க அந்த கன்செப்ட் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கேட்கறது இதுக்குள்ள பைத்தனுக்குள்ள பைத்தன் விஷயங்கள்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இந்த கவுண்ட்ங்கிற இந்த கன்செப்ட் உங்களுக்கு வழங்குதா? எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. எஸ். ஓகே. நான் பைத்தன் படிச்சு கொடுப்பேன். யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சூடோ கோடும் நான் பேசிக்ல இருந்து படிச்சு கொடுப்பேன். நேற்று எப்படி ஃப்ளோ சார்ட்டை முடிச்சோன்னா அது மாதிரி சூடோ கோடையும் நான் முடிப்பேன். இப்போ நான் ஏன் இதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் சூடோ கோடு வரும். பெரிய ஒரு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சின்ன சின்ன டேர்ம்ஸை மட்டும் மாத்துற மாதிரி இருக்கும். அவ்வளவே தான். மற்றபடி சேம் இதே மாதிரி தான். ஓகே.
அடுத்து கீழே பாருங்க, வைல் லூப் இருக்குது. அப்ப ரெண்டு லூப் இருக்குது. நான் இதை மெயினா இதை எடுத்ததுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைல் லூப்புக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா delete பண்ணிடுவாங்க. சரி, வைல் லூப்புக்கும் for லூப்புக்குமான டிஃபரெண்ட் என்னன்னு சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் அதை எடுத்தது மெயினாவே. சரியா, நம்ம இப்ப இன்னொரு ஃப்ளோ சார்ட் ஒன்று இன்னைக்கு நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிருக்கோம். சரி தானே, சூடோ கோடுக்கு போயிருக்கோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க. ஓகே, இது சரி, இது பி. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அதுவே பெரிய விஷயம். எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க, இது ஓகே கிளியரான்ட்டு. ஒருத்தர் தான் மெசேஜ் போட்டிருந்தாரு. எல்லாரும் மெசேஜ் போடுங்க கிளியரா. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இந்த விஷயம் கிளியரா? கிளியர் இல்லாட்டி நோன்னு போடுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இது. பெருசாலாம் நீங்க வந்து சார் லாஸ்ட் ஓகே ஓகே ஷூர், நான் மறுபடியும் சொல்றேன். சிம்பிள், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. சரியா, இந்த ஓகே, இவரு மூணு எல்லாத்துக்குமே இவரு அப்படியே சமம் தான். சரியா, இந்த 4 5 லைனுமே இது எல்லாத்துக்குமே ஈக்குவலா தான் இருக்கு. மாறுற இடம் இவர் தான். ஓகே, சரி, அந்த மாறுற இடம் இருக்கட்டும். அதுக்கு முதல்ல என்ன நடக்குதுன்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். n ஈக்குவல் இன்புட் வாங்குறோம். என்னங்கிற ஒரு நம்பரை இன்புட் வாங்குறோம். இன்டீஜர் ஐஎன்டினா இன்டீஜர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி இன்டீஜர்ங்கிறது நம்பர் ஒன்று இன்புட் வாங்குறோம்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டீஜர்னா நம்பர். சரியா, ஓகே. அடுத்து கீழே பாருங்க, கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் நம்ம ஏற்கனவே மேல வேல்யூ கவுண்ட் ஈக்குவல் ஜீரோன்னு கொடுத்துருந்தோம். அப்போ இங்கேயும் கவுண்ட் ஈக்குவல் ஜீரோ, இங்கேயும் கவுண்ட் ஈக்குவல் ஜீரோ, அவ்வளவே தான். சரி, ஃபோர் ஐ இன் ரேஞ்ச் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபோர் ஐங்கிறது ஐங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த கிரியேட் பண்ண அந்த ஐங்கிற வேரியபிளை ஜீரோவா எடுத்துக்கும். சரி, ஜீரோவா எடுத்துக்கும். ஜீரோவா எடுத்து என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் ரன் ஆகும். எத்தனை தடவை ரன் ஆகுங்கிறது இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ஆட் பண்ணணும். அந்த எண்ணுங்கிறத தான் நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இங்க ஆட் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன நம்பர் ஆட் பண்ணமோ அத்தனை தடவை ரன் ஆகணும். அப்பதானே நம்மளால எத்தனை அந்த நம்ம கொடுக்குற நம்பர்ஸ்ல எத்தனை 100க்கு கீழே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த கன்செப்ட் தான் இங்க நடந்திருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மட்டும் பாத்தீங்கன்னா, கொடுக்குற இன்புட்டையே டிரெக்டா நம்ம இந்த இடத்துல கொடுத்துட்டோம். அப்ப டிரெக்டா என்ன நடந்துருச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம 5 கொடுத்தோம்னா 5 தடவை ரன் ஆக போகுது. 6 கொடுத்தோம்னா 6 தடவை ரன் ஆக போகுது. 10 கொடுத்தோம்னா 10 தடவை ரன் ஆகும். 100 கொடுத்தோம்னா 100 தடவை ரன் ஆகும். அப்ப 100 இன்புட் வாங்கும், 10 இன்புட் வாங்கும், 6 இன்புட் வாங்கும். நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை இன்புட்டை வாங்குறதுக்கு அது ரெடி ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். அதைத்தான் இந்த இடத்துல ரேஞ்ச் கொடுத்து. சிம்பிள். சரி, இது பைத்தன். நான் உங்களுக்கு பைத்தன் நீங்க விளங்கிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஐடியாவை விளங்கிங்க. ஏன்னா சூடோ கோடுக்கு தேவை ஐடியா தான். அப்ப இதை நீங்க விளங்கிட்டீங்க அப்படின்னா சூடோ கூட சிம்பிளா பார்த்துட்டு போயிடும். சரி, அப்ப கீழே வைல் லூப் இருக்கு. நான் வைல் லூப்புக்கு வாரேன் இப்போதைக்கு. சரி, வைல் லூப் இருக்கட்டும், நம்ம ஃபோர் லூப்பும் முடிச்சுட்டு போவோம். சரியா, இப்ப கீழே பாருங்க, எக்ஸ் ஈக்குவல் இன்புட் அப்படின்ட்டு இன்டீஜர் இன்னொரு இன்டீஜர் வாங்குறோம். அது என்னது, முதலாவது நம்பரை வாங்கி எடுக்கிறோம். ஓகே, அப்ப முதலாவது நம்பரை வாங்கி எடுக்கிறோம். இங்கேயும் முதலாவது நம்பரை வாங்கி எடுக்கிறோம். கீழே இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம். இஃப் கண்டிஷன் இங்க கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, எக்ஸ் அதாவது ஓகே, சரி, நான் பேசுறது கேக்குது எல்லாத்துக்கும்? எஸ், ஓகே, டன். அப்ப இந்த இடத்துல நான் இந்த இடத்துல இருந்து வரேன். சரியா, இப்ப நான் இங்க ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இஃப் கண்டிஷன்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லை.
இஃபோட சேர்த்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இஃபோட சேர்த்து கொடுத்துருக்க கண்டிஷன் இவர் தான். எக்ஸ் சின்னது 100 விட. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கும்போது அந்த கண்டிஷனுக்குள்ள இருக்க ப்ரோக்ராம் ரன் ஆகும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷனை விட்டு வெளியே வந்துடும். இவ்வளவே தான். ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது வெளியில வரும். சரி, ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அது உள்ளுக்கு இருக்க ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஃபால்ஸா இருந்தா வெளியே வந்துடும். இவ்வளவு தான். அதே மாதிரி தான் இங்கே இஃப் கண்டிஷன். அப்ப 100 விட சின்னதா இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டோட ஐய கூட்டுன்னு சொல்லியிருக்கு. கவுண்டோட ஐய கூட்டினோம்னா ஐங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஐங்கிறது எத்தனை தடவை ரன் ஆகிக்கிட்டு இருக்கோ அது. கவுண்ட்டுங்கிறது ஒன்றை கூட்டுறது. அதாவது கவுண்ட்டுங்கிறது இப்போ ஒரு 2 நம்பர் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா இப்போ மூணாவதா ஒரு 100 விட சின்ன நம்பர் ஒன்று வருது அப்படின்னா அதை ஆட் பண்றதுக்கான இடம் தான் இது கவுண்ட். அப்போ 2ஓட 1 கூட்டி 3ன்னு சொல்லலாம். ஐய கூட்டினோம்னா என்ன ஆகும் விட்டு பாத்தீங்கன்னா ஐங்கிறது முதலாவது தடவை தான் ஒண்ணுன்னு இருக்கும். ரெண்டாவது தடவை 2 ஆயிரும், மூணாவது தடவை 3 ஆயிரும், நாலாவது தடவை 4 ஆயிரும். அப்போ 10வது தடவை இதை ரன் பண்ணும்போது 10ங்கிற நம்பர் கூட்டாயிரும், பிளஸ் ஆயிரும், கூட்டுப்பட்டுரும். அப்போ 10ங்கிற நம்பர் கூட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா 1 கூட்டுப்பட வேண்டிய இடத்துல 10ங்கிறது கூட்டுப்பட்டுரும். அப்ப அது டோட்டலாவே பிழை. ஸோ அப்ப இந்த இடத்துல ஐ வராது, 1 தான் கூட்டணும் நம்ம. அப்போ 1 கூட்டணும் அப்படின்னா என்ன ஆகும் மட்டும் பாத்தீங்கன்னா இப்போ 10 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் வந்து 5ஆவதா ஒரு நம்பர் ஒன்று ஆட் பண்றேன். 10ன்ட்டு ஒரு நம்பர் ஆட் பண்றேன். இந்த 10ங்கிறது 100 விட சின்னது. சரியா? கான்செப்ட் அதுதான். 10ங்கிறது 100 விட சின்னது. இப்போ 10ங்கிறது 100 விட சின்னது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னா இந்த 5வது நம்பர் தானே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முதல்ல ஒரு நம்பர் கூட 10க்கு 100க்கு கீழே இல்லை அப்படின்னா கவுண்ட் 0ல இருக்கும். அப்ப இதுதான் முதலாவது நம்பர்னா இதோட ஒரு நம்பர் கூட்டுப்படும். அப்ப ஒரு நம்பர் இருக்கு. 100 விட குறைவா ஒரு நம்பர் இருக்கு. இதே ஐய கூட்டுறேன்னு வச்சுக்கோ. 5வது தடவை ரன் ஆகும்போது சைவரோட 5 தான் கூட்டு போடும். ஏன்னா 5வது ரவுண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 5 தான் அதுக்கான வேல்யூ. ஐக்கான வேல்யூ 5. அப்ப 0வோட 5 கூட்டுப்பட்டுருச்சுன்னா 5ங்கிற வேல்யூ வந்துடும். அப்ப என்ன அர்த்தம் ஆகிரும்? கவுண்ட் 5 நம்பர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது 100 விட குறைவா 5 நம்பர் இருக்குன்னு அர்த்தம் ஆகிரும். அப்ப அது பிழை. அப்ப இவர் வரமாட்டாரே. அப்ப இவர் பிழை, இவர் சரி. இந்த கன்செப்ட் வந்துச்சு. ஓகே, இன்னொரு விஷயம், இதை 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 நான் சொல்ல மாட்டேன். பிளஸ் ஈக்குவல் ஒன்னுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவும் இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். இது ஷார்ட்கட்டா எழுதுற முறை. கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் ஒன்னுனா கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன்னுங்கிறத ஷார்ட்டா எழுதுற மெத்தட் தான் இது. சரியா? இதுவும் இதுவும் சமன் தான். சரி, இதுவும் இதுவும் சமன். அதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது என்னடா இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ரெண்டுமே ஒன்று தான். கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் ஒன்னு கொடுக்கறது ஒன்று தான். கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் ஒன்னு கொடுக்கறது ஒன்று தான். ரெண்டுக்குமான மீனிங் ஒன்று தான். சரி, அதுல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இது ஓகே டன்னா, இது கிளியரா? ஓகே, டன், சிம்பிள். ஓகே, எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. 2 பேர் தான் மெசேஜ் போடுறீங்க. இன்னொருத்தவங்க மெசேஜ் போட்டு யாரும் பேர் கவி மெசேஜ் போடும். ஓகே டன்னா, டன். ஓகே, அவ்வளோ சிம்பிள். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. ப்ரோக்ராமிங் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு பைத்தன் தெரியவே தெரியாது. ஆனா இதுல எது சரின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க தானே. அவ்வளவுதான் விஷயம். இது அவ்வளவு பெரிய மேட்டர்லாம் ஒண்ணுமே இல்லை. பைத்தனுமே அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. சரியா படிச்சீங்கன்னா, கன்செப்டை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பைத்தனும் சின்ன ஒரு விஷயம் தான். பைத்தனும் நம்ம செய்யணும். சரியா? ஓகே, நம்ம அந்த விஷயம், நான் அந்த விஷயத்துக்கு கடைசியாக வரேன். இப்போ அதுக்கு இதை நான் லீட் பண்றேன். ஓகே, அப்ப நமக்கு தெரியும். இப்ப என்ன தெரியும்? இவர் சரி, இவர் பிள்ளை. ஓகே, இவர் தான். இவ்வளவே தான், சின்ன விஷயம். இப்போ வரும் வைல் லுக்கு. அது என்ன வைல்? ஓகே. ஓகே, இப்ப ஃபோர் லுக்கும் வைல் லுக்கும் ஒரு சின்ன டிஃபரெண்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இத்தனை தடவை தான் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றது ஃபோர் லுக். இந்த இடத்துல நீங்க செக் பண்ணி பாருங்க. 5 3 எத்தனை தடவை ரன் ஆகணுங்கிறத மேலேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ என்னங்கிற இடத்துல 3ங்கிற ஒரு வெளியே வந்துருச்சுன்னா 3 தடவை ரன் ஆகி தான் ஆகணும். 2ன்னு வந்துச்சுன்னா 2 தடவை ரன் ஆகி தான் ஆகணும். எத்தனை தடவை ரன் ஆகணுங்கிறது மேலேயே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோமா, அவர் தான் ஃபோர் லூப். வைல் லூப்புங்கிறது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும் மறுபடி 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 நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் வைல் லூப்.
வைல் லூப் வார இடத்துல கண்டிஷன் இருக்கும், ஃபோ லூப் வார இடத்துல எத்தனை தடவை ரன் ஆகணுங்கிற நம்பர் இருக்கும். இப்ப மெசேஜ் போடுங்க, வைல் லூப்புக்கும் ஃபோ லூப்புக்குமான டிஃபரெண்ட் விளங்குச்சா உங்களுக்கு? இதே கன்செப்ட் தான் சூடோ கோட்லையும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் இதுதான் கன்செப்ட். வைல் லூப்பும் ஃபோ லூப்பும் யூஸ் பண்றதுக்கு ரீசன் இதுதான். வைல் லூப் யூஸ் பண்றதுக்கான ரீசன், நம்ம இது சரி ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகுற வரைக்கும், இல்லாட்டி ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் மறுபடியும் ரன் ஆகிட்டு. இதே ஒரு கண்டிஷன், ஒரு நம்பர் நம்ம ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த நம்பர் முடிகிற வரைக்கும், அதாவது 5ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துட்டோம்னா 5 தடவைக்கு ரன் ஆகும். 10ன்னு ஒரு நம்பர் கொடுத்தா 10 தடவை ரன் ஆகும். இந்த கன்செப்ட் விளங்குச்சா? ஃபோர் லுக்கும் வைல் லுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்ட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஃபோர் லுக்கும் வைல் லுக்கும் ஆன டிஃபரெண்ட் விளங்குச்சா? எஸ். எஸ். ஓ. ஓ. 2 பேர் தான் மெசேஜ் போடுறீங்க. இன்னொருத்தவங்க யார் மெசேஜ் போடுறது? யாரு? பிரஷாயினி போட்டாச்சு. ஜீவன் போட்டாச்சு. ஓகே, டன். அப்ப எல்லாத்துக்கும் ஓகே, கிளியர். ஓகே, இப்போ நம்ம ஒரு கான்செப்ட் ஒன்று, அடுத்த கான்செப்டுக்கு வரோம் நம்ம. அப்போ இங்க என்ன வைல் லூப்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, என்னை விட ஐ சின்னதா இருக்கணும். அப்படின்னா என்னங்கிறது என்னது நம்ம இன்புட் பண்ணி வச்சிருக்க நம்பர். இப்போ மூணுங்கிற நம்பர். ஐங்கிறது என்னது? எத்தனை தடவை ரன் ஆகி இருக்குங்கிறதுக்கான வேல்யூ. சரியா? இங்க உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் விளங்குதா? இங்க வேரியபிள் ஐங்கிறத கிரியேட் பண்ணல, கவுண்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோர் லூப்ல ஐங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபோர் லூப் என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஐன்னு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஐங்கிற வேரியபிளை கிரியேட் பண்ணிடுவாரு. 0 வேல்யூ கொடுத்து ஐங்கிற வேல்யூவை கிரியேட் பண்ணிடுவாரு. பட் வைல் லூப் அப்படி கிடையாது. நம்ம தனியா ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். கவுண்ட் ஈக்குவல் ஐன்னு போட்டு ஐ ஈக்குவல் 0ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, கவுண்ட்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியாச்சு, ஐங்கிற ஒரு வேரியபிளும் கிரியேட் பண்ணியாச்சு, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராமை நிறைய விதத்துல எழுதலாம். எல்லா விதமும் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரலாம். இது என்ன கவுண்ட் ஈக்குவல் ஐ ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, கவுண்ட்டுக்கும் வேல்யூ 0 தான், ஐக்கும் வேல்யூ 0 தான். இதுதான் கன்செப்ட். சம்டைம்ஸ் நீங்க புரிஞ்சுக்காம இது பிழையா இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சிடக்கூடாது. அதுல எந்த பிழையுமே கிடையாது, அது சரி. சூடோ கோடுமே அப்படித்தான். ஒரே லைன்ல எல்லா வேரியபிளையும் அசைன் பண்ணிட்டு போக தான் பார்ப்போம் நம்ம. அது நம்ம சூடோ கோட் படிக்கும்போது நம்ம பார்ப்போம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணும், இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரணுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்யறேன் இப்போ. சரிதானே? ஓகே. அப்ப அடுத்து பார்ப்போம். இது ஓகே. இங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஐ, அதாவது எத்தனை தடவை ரன் ஆகி இருக்குங்கிறத பார்த்து, அது நம்ம ஏற்கனவே எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். மற்றபடி நோட் பண்ணுங்க நல்லா. நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் தானே, இப்போ மூணுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ 3 தடவை ரன் ஆகணும். ஐங்கிறது எத்தனை தடவை இப்ப ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறது கரண்ட் வேல்யூ. அப்ப அந்த ஐங்கிறது என்னைக்கு இந்த 3க்கு ஈக்குவல் ஆகுதோ அப்ப எத்தனை தடவை ரன் ஆகி 3 தடவை ரன் ஆகிருச்சு, 3 தடவை தான் ரன் பண்ண சொல்லி இருக்கோம். அப்ப ரெண்டும் ஈக்குவல் ஆகும்போது இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியில வந்துடும். அது வரைக்கும் இதுக்குள்ள ரன் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் கன்செப்ட். சரிதானே? இப்ப எக்ஸ் ஈக்குவல்னு சொல்லி இன்புட் வாங்குறோம். இங்க மாதிரியே நம்ம எக்ஸுக்கு ஒரு இன்புட் வாங்குறோம், முதலாவது நம்பரை வாங்குறோம். சரியா? முதலாவது நம்பரை ஒரு 30ன்ட்டு வாங்குறோம். அது 100 விட சின்னதான்ட்டு கேட்கிறோம். சரியா? அது 100 விட சின்னதான்ட்டு கேட்கிறோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சு. ஓகே. ஓகே. அப்ப இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க, கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் 1. அப்ப இவர் சரியா? இந்த விஷயம் சரி. பட் இன்னும் கொஞ்சம் டீப்பா நோட் பண்ணி பார்ப்போம் எல்லாம் சரியான்ட்டு. ஏன்னா நம்ம கொஞ்சம் கவனமா நோட் பண்ணுமே, நம்ம எல்லாம் சரியான்ட்டு. ஓகே, கவுண்ட் ஈக்குவல் கவுண்ட் பிளஸ் 1 வந்துருச்சு, இது ஓகே.
இப்ப பாருங்க, நான் மறுபடியும் ஒரு விஷயம் கேட்கிறேன். நான் முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மூணும், அதாவது எண்ணும் ஐயும் என்னைக்கு ஈக்குவலா இருக்குதோ அன்னைக்கு தான் ப்ரோக்ராமை விட்டு வெளியில வரணும். சரியா? அப்படி இல்லாம இந்த இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, கண்டிஷன் அப்படியா இருக்கு அப்படின்ட்டு. ஐயை விட எண் பெருசா இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ப்ரோக்ராமை விட்டு வெளியில வரணும்னு சொல்லியிருக்கு. ஐயை விட பெருசா இருக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது ஐக்கு வந்து ஜீரோ, வேல்யூ வந்து ஜீரோ. சரியா? அப்ப எண்ணுக்கான வேல்யூ 3. அப்ப 3 வந்து ஜீரோவோட பெருசா. அப்ப இது வந்து என்ன, இது என்னது, இது ட்ரூ. சரியா? மறுபடி ரெண்டாவது ரவுண்ட் போகுது, அப்பையும் ட்ரூ. மூணாவது ரவுண்ட் போகுது, சரி முதலாவது ரவுண்ட் போகுது, ரெண்டாவது ரவுண்ட் போகுது. சரியா? அப்பையும் ட்ரூ. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரன் ஆகிருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரன் ஆகிருக்கு. இது வந்து என்ன நடந்தது, ஜீரோவில் இருக்குது வேல்யூ. ஜீரோவில் இருக்கும்போது செக் பண்ணி பார்க்குறோம், 3 விட இது சின்னதா, எஸ் ட்ரூ. அப்போ என்ன செய்யுது, ரன் ஆகும். மறுபடி என்ன செய்யுது, 1 பெருசு 3 விட, சரி 3 விட, சரி 1 வந்து 3 விட சின்னது. அப்போ இதுவும் அடுத்த முறை பார்க்கும்போது 2 இது சரிதானே, அப்போ இது ஓகே. அப்போ இதுவும் சரி இதுவும் சரி. சரி, இந்த விஷயத்தையும் பார்த்து கொஞ்சம் இங்கிலீஷ். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சரி. அப்போ ஓகே, இந்த விஷயமும் சரி. இப்போ இப்படி போனுச்சுன்னா ஓகே தான். பட் எங்கன்னா சரி, நல்லா நோட் பண்ணி பாருங்க, எங்கன்னா சரி ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுறதுக்கு எங்கன்னா சரி நம்ம ஒரு லைன் ஆஃப் கோட் எழுதியிருக்கோமா? நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஐ இன்க்ரிமெண்ட், ஆனா இங்க நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க செக் பண்ணி பாருங்க. ஃப்ளோ சார்ட்ல ஐட வேல்யூ கூடுறதுக்கான ஒரு செட் ஆஃப் லைன் நம்ம எழுதியிருக்கோம். பட் இந்த ப்ரோக்ராம்ல அப்படி ஒரு லைனே காணுமே. ஐ இன்க்ரிமெண்ட், ஆனா இப்ப நீங்க கேட்கலாம் இங்கேயும் இல்லையே அப்படின்ட்டு. ஃபோர் லூப்ல ஒட்டோவாவே இன்க்ரிமெண்ட் ஆகும். வைல் லூப்ல அப்படி கிடையாது. நம்ம தான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். வைல் லூப் ஃபோர் லூப் மாதிரி கிடையாது. ஃபோர் லூப்புக்கும் வைல் லூப்புக்குமான இன்னொரு டிஃபரெண்ட். ஃபர்ஸ்ட் வேரியபிள், ஃபோர் லூப்ல வேரியபிளை அதுவே கிரியேட் பண்ணி அதுவே இன்க்ரிமெண்ட்டும் பண்ணிக்கும். ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது அது இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். வைல் லூப் அப்படி கிடையாது. கண்டிஷனை மட்டும்தான் செக் பண்ணுமோ தவிர மற்றபடி எந்த ஒரு வேலையுமே செய்யாது. அப்ப இந்த இடத்துல அப்படி ஒரு லைனே இல்லை. அப்படி ஒரு லைனே இல்லாட்டி இது மறுபடி 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 ஒரே இடத்துல வந்து 3 நம்பர்ல இன்ஃபினைட் நம்பரை வந்து என்ன செய்யும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்ஃபினைட் நம்பருங்கிறது வந்து முடிவெளி, முடிவெளி அற்ற, அதாவது முடிவெளியான ஒரு நம்பர். ஒரு முடிவே இருக்காது, அது பாட்டுக்கு நம்பரை எடுத்துக்கிட்டே இருக்கும். ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் நீங்க நம்பர் இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ப்ரோக்ராம் ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அது முடிவுங்கிறது ஒன்று இருக்கு அந்த ப்ரோக்ராம்க்கு. அப்ப இவரு வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு, இவரு வருவாரு. ஏன் வருவாரு, ஏன்னா அவருக்குள்ள எல்லாமே இருக்குது. ஜஸ்ட் இந்த சார்ட்டை வச்சு நான் இதுக்கான ஆன்சரை கொடுத்துருக்கேன். இப்ப எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, இந்த விஷயம் விளங்குனுச்சா? விளங்காட்டி சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. ஓ, ஓகே. விளங்காட்டி மெசேஜ் போடுங்க, நோன்ட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மறுபடியும். எந்த பாட்டு உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பாட்டை மட்டும் தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஸ், ஓகே. எஸ், ஓகே, டன். அப்போ எல்லாருக்கும் கிளியர். பெரிய விஷயங்கள்லாம் இல்லை, சின்ன ஒரு ஓவர் ஒன்று தான் இப்போ. சரியா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபோர் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இடையிலான டிஃபரெண்ட் மட்டும் தான் சொல்லியிருந்தேன். சரியா? இங்கே பெருசாக நான் ஒன்றுமே கண்டுபிடிக்கல. இங்கே 2 லைன் ஆஃப் கமாண்ட் இருக்குது. அந்த 2 லைன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த 2 லைனில் இதில் ஒரு லைன் இல்லை,
இதுல இன்னொரு லைன் இல்ல, இதுல வந்து ஐ இன்க்ரிமெண்ட் ஆகல, இங்க கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுறதுல பிழை ஒன்று இருக்கு. அப்ப இதுவும் பிழை. இவரை பார்த்தோம்னா எல்லாமே இருக்குது. ஸோ ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. பட் ஃபோர் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஃபோர் லூப் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வேரியபிளை நம்ம அதே இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம், வேரியபிள் நேம் என்ன வரணும்ட்டு. இந்த இடத்துல நம்ம ஜெட்டும் கொடுக்கலாம், ஏயும் கொடுக்கலாம், பியும் கொடுக்கலாம், நீங்க என்ன வேரியபிள் வேணாலும் கொடுக்கலாம். ஐ கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளோ சார்ட்ல ஐங்கிறது கொடுத்துருக்கனால நம்ம இங்க அதை யூஸ் பண்றோம், அவ்வளவே தான். சரியா? அப்ப ஐங்கிறத ரேஞ்ச்ல வந்து எத்தனை தடவை ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒவ்வொரு தடவை ரன் ஆகும் போதும் ஒட்டோவா அந்த ஐக்கான வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கு, 1 2 3 4. பட் வைல் லூப் அப்படி கிடையாது, ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ரன் ஆகுது. அப்போ ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷனை மட்டும் தான் செக் பண்ணும், மற்றபடி எந்த ஒரு வேலையுமே செய்யாது. ஸோ நம்ம தான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதை ஒட்டவா நம்ம தான் பார்த்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு லைன் ஆஃப் கோட் இங்கே இல்லை, மூணாவதுல அப்படி ஒரு லைன் ஆஃப் கோடு இல்லை. அதுதான் பிரச்சனை. ஸோ அதனால மூணாவது பிழை. முதலாவது பிழை ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுண்டோட கவுண்ட் பிளஸ் ஐன்னு இருக்குது, ஒன்று தான் கூட்டணும், ஐயை கூட்டம்னா பிழைச்சிடும். அப்போ அதுக்கு அது வராது. இன்னொரு விஷயம், இஃப் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருங்க. இஃப் கண்டிஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா இஃப்க்குள்ள இருக்கிறது நடக்கும், ஃபால்ஸா இருந்தா இஃப்க்கு வெளியில உள்ளது நடக்கும். இஃப்ங்கிறத வந்து தாண்டி வந்துடும், அதாவது அதை வந்து பாஸ் பண்ணி வந்துடும். அந்த இஃப்குள்ள இதுக்குள்ள இருக்க விஷயத்த ட்ரை பண்ணாது, அப்ப இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போகும். இஃப்ங்கிறதுக்குள்ள, சரியா? இஃப்ங்கிறதுக்குள்ள வெயிட் டைப் பண்ணி காட்டுறேன், ரிலீஸ் இருக்கும். சரியா? இஃப் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் கொடுக்கணும். இஃப் பைத்தன்ல சிம்பிளா கொடுக்கணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா, சரியா, ட்ரூவா இருந்துச்சுன்னா இவர் நடப்பார், இவருக்குள்ள அந்த ட்ரூங்கிறது ரன் ஆகும். சரிதானே? அப்படி இல்லை, ட்ரூ இல்லாம இருக்கிறது நடக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஸ் கொடுக்கலாம். எல்ஸ்ங்கிறது என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ட்ரூக்குள், அதாவது ட்ரூவா இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ள உள்ளது நடக்கும். சம்டைம்ஸ் நீங்க வந்து ஃபால்ஸுங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபால்ஸ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணலாம். அப்ப என்ன நடக்கும்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபால்ஸ் எஃப் வந்து சிம்பிள். சரி, அப்போ ஃபால்ஸ்குள்ள இருக்கிறது நடக்கும். இவ்வளவே தான், பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ட்ரூல உள்ளது ட்ரூல. இன்னொன்னு இருக்கு, ரெண்டு கண்டிஷன் செக் பண்ற இடம் ஒண்ணு, எல்ஸுக்கு பதிலா எல்ஸ் இஃப்னு ஒண்ணு. அதாவது இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணும், முதலாவது கண்டிஷனை செக் பண்ணி இல்லைன்னா இன்னொரு கண்டிஷனை செக் பண்ணும். சரியா? இந்த இந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி வர இடம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் சொல்றேன், மார்க்ஸை இன்புட் பண்ணிட்டு மார்க்ஸ் வந்து 50க்கு மேல இருந்துச்சுன்னா, சரியா, மார்க்ஸ் மார்க்ஸ் வந்து 50க்கு மேல இருந்துச்சுன்னா ஏங்கிறத பிரிண்ட் பண்ணு. அப்படி இல்லை அப்படின்னா மார்க்ஸ் 35க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறது வரணும், பாஸ், அவ்வளவுதான். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ். அப்படியும் இல்லாட்டி நீ என்ன செய்ய பண்ணிட்டு பார்த்தனா, டிரெக்டா ஃபெயில்ங்கிறத பிரிண்ட் பண்ணு. ஆமா, பாஸும் இல்லை ஏயும் இல்லாட்டி ஃபெயில் தானே நீ. இப்ப இந்த ப்ரோக்ராம் விளங்குச்சா? இந்த ப்ரோக்ராம் விளங்குச்சா உங்களுக்கு? அப்ப இஃப் கண்டிஷன்ங்கிற டைப் உங்களுக்கு விளங்குச்சா? இங்க வந்து நம்ம இதை மட்டும் தான் செஞ்சிருக்கோம். யாரு? இந்த இஃப் கண்டிஷன்ல இந்த லைனை மட்டும் தான் செஞ்சிருக்கோம். இதை தாண்டி இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரல, அதனால நம்ம இதை யூஸ் பண்ணல, டிரெக்டா இதோட நம்ம முடிச்சிட்டோம். இப்ப சொல்லுங்க, இந்த கான்செப்ட் விளங்குச்சா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க, எஸ் ஓர் நோ. எஸ், ஓகே. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எஸ், ஓகே. எல்லாரும் மெசேஜ் போடுங்க. எஸ், ஓகே. அவ்வளோ சிம்பிள், பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூடோ கூட இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 2021, அதாவது 2021 பேப்பர் தான் இது. சரியா? 39வது கேள்வியும் 40வது கேள்வியும் தரோவா நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா
எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சு. இப்ப நம்ம 2022 பேப்பருக்கு போப்போம். சரியா? 2022 பேப்பருக்கு போகும். சரி, இப்போ இந்த 2022ங்கிற பேப்பரை பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இப்போ இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரிதானே? இப்போ நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். ஓகே. ஸோ இவர் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். சரியா? அதை ஃபர்ஸ்ட் பாப்பா என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆரம்பம், ஸ்டார்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த விஷயம் ஓகே, இது கிளியர், டன். அடுத்து பார்ப்போம். ஏ ஈக்குவல் 10ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு, ஆர் ஈக்குவல் 1ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. சரி, ரெண்டு வேரியபிள் இருக்கு. அது ஏன் இருக்குன்னு தெரியல, ரெண்டு வேரியபிள் இருக்கு. சரி, இருக்கட்டும். ரெண்டு வேரியபிள் அப்ப நம்ம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். ரெண்டு வேரியபிள் இருக்கு, எதுக்கோ இருக்கு, எதுக்குன்ட்டு தெரியல, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிதானே? ஓகே, அப்ப அந்த விஷயம் சரி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பட் அப்ப இந்த விஷயம் ஓகே, வேரியபிள் ரெண்டு அசைன் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எண்ணை உள்ளீடு செய்க. ஒரு நம்பர் ஏதோ இன்புட் பண்ண சொல்றாங்க. ஏதோ ஒரு நம்பர் நம்ம இன்புட் பண்ணணும். எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு நம்பர் யூசரால இன்புட் பண்ணணும். ஓகே, அந்த விஷயமும் சரி, இன்புட் வாங்கிடும். அடுத்து ஒரு கண்டிஷன் செக் பண்றாங்க. அந்த கண்டிஷன்ல என் ஜீரோவை விட சின்னதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் என் லோவர் லெஸ் தென் ஜீரோ, அதாவது ஜீரோவோட சின்ன நம்பரா இருந்தா என்னவா இருக்கணும், மைனஸ்ல இருக்கணும். அது ஒரு மைனஸ் நம்பரான்ட்டு கேட்குறாங்க. சிம்பிள். அது ஒரு மைனஸ் நம்பரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி மைனஸ் நம்பரா இருந்தா ஆரோட ஆர் பிளஸ் என்னன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆருக்கான வேல்யூ என்னது, ஏற்கனவே நம்ம ஆருக்கான வேல்யூ வந்து 1ன்னு கொடுத்துருக்கோம். சரியா? அப்ப ஆருக்கான வேல்யூ நான் இந்த இடத்துல ஒரு சார்ட் ஒன்று நான் வரைகிறேன். சரியா? ஆருக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆருக்கான வேல்யூ வந்து 1ல இருக்குது. ஸ்டார்ட் ஆகும்போது 1ல இருக்குது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து -1 ஒரு நம்பரை ஆட் பண்ணேன் அப்படின்னா அந்த -1ம் இந்த -1 என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணுக்கு வந்து வேல்யூ வந்து எஸ், இப்போ வந்து ஜீரோவோட -1ங்கிறத இன்புட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். -1ங்கிறத இன்புட் பண்றோம். ஓகே, -1 இன்புட் பண்ணிட்டோம். இன்புட் பண்ணா யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எஸ்ன்னு வரும். அப்ப எஸ்ன்னு வந்துச்சுன்னா ஆரோட என்ன கூட்ட போறோம், என் தான் -1. -1க்கான வேல்யூ தான் என். அப்ப ஆருக்கான வேல்யூ 1. அப்ப 1 பிளஸ் 1 -1 இதை நான் பிராக்கெட் கூட எழுதுறேன். அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் -1 மைனஸ், அப்போ 1 பிளஸ் -1 0. ஓகே, அந்த இடத்துல மைனஸ் வேல்யூவா இருந்தா தான் இந்த விஷயத்த செய்யணும்ட்டு ஏதோ ஒரு விஷயம் செய்யறாங்க. அதாவது மைனஸ் வேல்யூவை மட்டும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மைனஸ் வேல்யூவை கூட்டுறாங்க. இதே நான் வந்து இந்த இடத்துல வந்து 10ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணேன் அப்படின்னா இவருக்கு போக மாட்டாரு பிழை, அதாவது இல்லைன்னு வந்துடும். இல்லைன்னு வந்துருச்சுன்னா இவரை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்ப இந்த இவருக்கான வேலை ஒன்றும் இல்லை. அப்ப பிளஸ் நம்பருக்கு வேலை இல்லை, மைனஸ் நம்பருக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. அப்ப பிளஸ் நம்பரை கொடுத்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏயோட ஏல இருந்து ஒன்னு கழிக்கிறாங்க. ஏக்கான வேல்யூ 10. 10ல இருந்து 1 போயிருச்சுன்னா 9. ஏன் இந்த 10ல இருந்து 1 போகுது? எல்லா டைமுமே இவர் ரன் ஆகிட்டு தான் இருக்காரு. 10ல இருந்து 1 ஒரு ஒரு தடவை இது ரன் ஆகும்போது இவர்ல இருந்து 1 குறையுது. இன்னொரு தடவை ரன் ஆகும்போது இன்னொரு தடவை குறையுது. இது ட்ரூவா இருந்தாலும் இது நடக்குது, ஃபால்ஸா இருந்தாலும் இது நடக்குது. அப்ப இந்த ஏங்கிறது எதுக்கு இருக்குது, நம்ம எத்தனை எத்தனை தடவை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறத செக் பண்றாரு. அப்ப 10ல இருந்து 1 ஒன்னா குறைஞ்சிக்கிட்டு வருது. என்னைக்கு இந்த 10ங்கிறது 0 ஆக்குதோ, ஈக்குவல் ஆகுதோ, அப்ப இது ஆருக்கான வேல்யூவை அவுட்புட்டை கொடுத்துருது. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல 10 ஒன்னு ஒன்னா குறைஞ்சிக்கிட்டே வருது. சரியா? 10ல இருந்து 1 குறையுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல செக் பண்ணுது. இப்போ இதுக்கு ஏக்கான வேல்யூ 9. 9 ஜீரோவோட பெருசு தானே? 9 சரி, ஆமா, ஈக்குவலா, ஜீரோவோட ஈக்குவல் அப்படி இல்லாட்டி இதுவா ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், ட்ரூவா இருந்தா ஆரை வெளியீடு இல்லை. இந்த இடத்துல வந்து ப்ரோக்ராம் இப்படி வராது. ஏக்கான வேல்யூ 9. 9 பெருசு இல்லாட்டி ஈக்குவல் டு 0. 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ட்ரூ. ட்ரூவா இருந்தா ஓகே. இந்த கேள்வியில ஒரு பிழை ஒன்று இருக்குது. சரியா? இது இந்த மாதிரி வராது. ஓகே ஓகே, நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது கேள்வி பிள்ளைன்னு நம்ம சொல்லல, ஏன்னா நம்ம கேள்வியை முடிக்கலை. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் டைமே இது வந்து 9ன்ட்டு வந்துடும். 9 பெருசு தானே, 0 விட 9 பெருசு, அப்படி இல்லாட்டி ஈக்குவலா அப்படின்னு பெருசா ஈக்குவலான்னு கேக்குது. பெருசு, அப்ப இது ட்ரூ. ட்ரூனா கீழே வந்துடும். அப்ப இந்த இடத்துக்கு இவர் போக வேண்டிய அவசியமே இல்லையே. இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒரு தடவை கூட ரன் ஆகாது. சம்டைம்ஸ் நம்ம வந்து கேள்வி இன்னும் வாசிக்காதனால நம்ம இதுக்கு இன்னும் விளங்காம இருக்கலாம். பட் இது வந்து ஒரு தடவை கூட ரன் ஆகாது. இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கினுச்சா? இந்த இடத்துல பாருங்க, 9ங்கிறது 0 விட பெருசு தானே, அப்ப இது ட்ரூ தானே, அப்ப கீழே தானே இது ரன் ஆகும். இந்த விஷயம் விளங்குச்சா உங்க எல்லாத்துக்கும் மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. இந்த கான்செப்ட் விளங்குச்சா? இந்த ஃபால்ஸ்ங்கிற இடத்துக்கே இது போகாது. டிரெக்டா எஸ்ங்கிறது ட்ரூக்கு மட்டும் தான் இது வரும். இந்த விஷயம் விளங்குச்சா? ஒருத்தர் ஓகேன்னு போட்டிருக்காரு, எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த விஷயம் விளங்குச்சா? எஸ், ஓகே. எஸ், ஓகே, அவ்வளவு சிம்பிள். அப்ப இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து போகவே மாட்டாரு, டிரெக்டா இங்க தான் வராது. ஓகே, அப்ப இது இருக்கட்டும். இப்ப ஆரை வெளியீடு செய்க. ஆருக்கான வேல்யூ என்னது? நம்ம சைவர் நெசரி ஆட் பண்ணியிருக்கோமா? இல்ல, எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10ன்னு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இவரை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து ஆரை வெளியீடு செய்து முடிவாகுது, எண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதெல்லாம் ஓகே. நான் இதை அப்படியே வச்சுட்டு இப்ப நான் அந்த கேள்வியை வாசிக்கிறேன். சரியா? கேள்வி வாசிக்கிறதுக்கான முறை ஒன்று இருக்கு, நான் ஏற்கனவே நேற்று சொன்னேன். பட் அதை பேஸ் பண்ணியே நம்ம வாசிக்கணும். தரப்பட்டுள்ள பாஜெட் கோட்பாட்டினால் எடுத்துரைக்கப்படும் நெறிமுறை, சரியா, அல்கோரிதம். அல்கோரிதம்ங்கிறது இவர் தான், சரியா. இந்த ஸ்டெப்ஸ் தான் அல்கோரிதம் சொல்றது. தொடர்பாக பின்வரும் எக்கூற்று அல்லது எக்கூற்றுகள் சரியானது அல்லது சரியானவை. இதுல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, சும்மா வாசி பார்ப்போம் ஒவ்வொரு லைனா என்னதான் சொல்லியிருக்காங்க. பயனரிடமிருந்து உள்ளீடு ஒரு தடவை மாத்திரமே பெறப்படும். யோசிச்சு பாருங்க, உள்ளீடு ஒரு தடவை மாத்திரம் தானே பெறப்படும். சரியா? ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்புட் பண்ணும்போதே இந்த இடத்தோட முடிஞ்சு எஸ்ன்னு சொல்லி ட்ரூ ஆகி ஆரோட வெளியில வந்துரு. அப்ப அது ட்ரூ தானே? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருக்க எஸ்ங்கிறது இங்க வந்திருந்தா, இவர் இங்க வந்திருந்தா நம்ம என்ன செய்யலாம், யோசிக்கலாம். சரியா? பட் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு? இவர் கீழே வந்திருக்காரு. அப்ப இது ஒரு தடவை தான் நம்ம இன்புட் வாங்குற மாதிரி இருக்கும். அப்ப இந்த விஷயம் ஓகே, இந்த விஷயம் இருந்துச்சா, அப்ப அது ட்ரூ தானே? எல்லாரும் மெசேஜ் போடுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அது உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பயனரிடமிருந்து ஒரு தடவை மாத்திரமே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூவா ஃபால்ஸா? எல்லாரும் மெசேஜ் அனுப்புறோம். ஒரு தடவை தானே வாங்குறோம் நம்ம, ரெண்டு தடவை வாங்குறோமா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பாருங்க. 10 நம்பர் இன்புட் பண்ணனா இந்த இடத்துல 9ங்கிற ஒரு வெளியே வந்துடும். இங்க 9ங்கிற ஒரு வெளியே வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எஸ்ன்னு வந்துடும். எஸ்ன்னு வந்துருச்சுனால இங்க என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ட்ரூ ஆயிடுச்சுன்னா முடிவுக்கு வந்துருது. அப்ப பயனர்கிட்ட இருந்து ஒரு தடவை தானே நம்ம இன்புட் வாங்குறோம். அந்த விஷயம் ஓகே தானே, சரிதானே? எஸ் ஆர் நோ? மெசேஜ் போடுங்க. பிழையா இருந்தா பரவாயில்ல, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. பிழையா நீங்க விட சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் நான் பிள்ளையா சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்லை சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் உங்களை நீங்க எவ்வளவுக்கு விளங்கிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியும். நான் அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப நீங்க ஆன்சரே பண்ணாம இருந்தீங்கன்னா எனக்கு விளங்காது. சோ சும்மா சொல்லுங்க, எஸ் ஆர் நோ. நான் சொன்னது சரியா பிள்ளையா? ட்ரூவா ஃபால்ஸா? ஓகே, ரெண்டு பேரும் மெசேஜ் போட்டிருக்கீங்க எஸ்ன்ட்டு. ஒருத்தவங்க மெசேஜ் போடல. யார் மெசேஜ் போடல? ஓகே. கவி மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளவு சிம்பிள். சிம்பிளான ஒரு கொஸ்டின் ஒன்று யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் கேட்கிறேன் என்ன அப்படின்னா, ஒரு தடவை தான் இன்புட் வாங்குற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரன் பண்ணும்போதே இதுக்கு ஏக்கான வேல்யூ என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஏல இருந்து ஒண்ணு கழிச்சோம் அப்படின்னா 9க்கு வந்துடும். அப்போ 9ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். ஏ அந்த 9 பெருசு 0 விட, ஆமா அது ட்ரூ. அப்ப ட்ரூனா கீழே வந்துடும். அப்ப இந்த இடத்துக்கு மறுபடி போகாது. ஒரு மீள் செயல் மறுபடியும் ஒரு ரிப்பீட் மறுபடியும் நடக்க போறது கிடையாது. அப்படி நடக்காட்டி டிரெக்டா ஆர்ட வெளியீடு வந்துடும், முடிவுக்கு வந்துடும். அப்ப இது ஓகே தானே? அப்ப இது நான் இப்ப என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இது ஒரு தடவை மட்டும்தான் நம்ம இன்புட் வாங்குறோம் அப்படின்னு நான் சொல்றேன். அது ஓகே, எஸ்ன்னு சொல்றீங்களா நோன்னு சொல்றீங்களா? அதான் நான் கேட்கறேன். எஸ் ஆர் நோ, ரெண்டு பேரும் மெசேஜ் போட்டுறீங்க. ஓகே, எஸ் ஆர் நோ.
பிழையா இருந்தா பரவாயில்ல, சொல்லுங்க. மெசேஜ் வரல. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீங்க ரிப்ளை பண்ணாதான் எனக்கு தெரியும். ஓகே, சரி, ரிப்ளை பண்ணாம இருக்காதீங்க. இது சரி, பிழையா இருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு ரிப்ளை பண்ணி பழகுங்க, அப்பதான் எனக்கு விளங்கும். ஓகே, நீங்க இந்த விஷயத்த நீங்க இப்ப நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்க இந்த அளவுக்கு விஷயங்கள் விளங்கிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்ப ரெண்டு பேரும் மெசேஜ் போட்டீங்க, ஒருத்தவங்க மெசேஜ் போடல. சரி தானே? ஓகே, நான் இப்ப நான் அதை ஸ்கிப் பண்றேன். இப்ப நீங்க வந்து எனக்கு சொன்னாதான் எனக்கு அடுத்த முறை எனக்கு விளங்கும். ஓகே, இது சரி பிரச்சனையா அப்படின்ட்டு. சரி, அப்ப நான் ஸ்கிப் பண்றேன். இப்ப என் டைமும் போய்கிட்டு இருக்கேன். ஆமா, அதையும் நோட் பண்ணணும். சரிதானே? அப்போ ஓகே, நான் இதோட முடிக்கிறேன். சரிதானே? கவரேஜ் எதுவும் இல்லையோ தெரியல. ஆ, சரி. ஓகே, அப்ப இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் முடிஞ்சுச்சு. அப்ப இந்த ஓகே, அப்ப ரெண்டு பேரும் எஸ்ன்னு தான் போட்டீங்க. ஆமா, இது ட்ரூ. சரி, ரெண்டாவது போறேன். நெறிமுறையின் வெளியீடு எப்போதும் 9 ஆகும். எப்போதும் 9 தான் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. ஆறுக்கான வேல்யூ எப்பயுமே ஒண்ணு மட்டும்தான், 9 மட்டும்தான் வருமா? யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல நான் எட்டுங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்றேன். எட்டுங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆறுக்கான வேல்யூ 1ல இருக்குது. சரியா? எட்டுங்கிறது பெருசு, ஜீரோவை விட சின்னது. அப்ப இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆயிடும். ஃபால்ஸ்னா இவரை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க போயிடுவாரு. இவரை ஸ்கிப் பண்ணிட்டு இங்க போயிடுவாரு. அப்ப இவர் வரமாட்டாரு. அப்ப ஸ்கிப் பண்ணிட்டு இங்க போகும்போது ஆறுக்கான வேல்யூ ஒண்ணுலயே தான் இருக்கும். அப்ப டிரெக்டா நம்ம இது எல்லாமே நான் சொல்லிட்டேன் என்னென்ன நடக்கும்ட்டு. அப்ப டிரெக்டா இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஏக்கான வேல்யூ 10. அப்ப 10ல இருந்து ஒன்னு மைண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்க 9 வரும். 9 பிகர் தேன் 0. அப்ப எஸ் ட்ரூன்னு வரும். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆரை வெளியீடு செய்கின்னு இருக்கு. நம்ம இந்த இடத்துல ஆர்க்கான வேல்யூ 1 தான். நம்ம அதை எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அப்ப ஆர்க்கான வேல்யூ 1. அப்ப எப்பயுமே 9 தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பில முதலாவது இது பில. அப்ப இவரு பில. சிம்பிள். அடுத்தது, பதியப்படும் எல்லா எண்களினதும் கூட்டலை நெறிமுறை வெளியீடு செய்கின்றது. பதியப்படும் எல்லா எண்களினதும் கூட்டலை நெறிமுறை வெளியீடு செய்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளஸ் நம்பர் கொடுக்கும்போது இவரை கூட்ட மாட்டாரு. ஆர் கூட்டாரு. ஆர்க்கான வெளியீடு ஆர் பார்க்காது. மைனஸ் நம்பர் கொடுக்கும்போது மட்டும்தான் அவர் என்ன செய்யறாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து மைனஸ் நம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா இவருக்கான வேல்யூ என்னது? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 10 கொடுத்தோம் அப்படின்னா இவர் 10ங்கிற வேல்யூ வந்து மைனஸ் கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த 10ங்கிறது கூட்டே படாது நமக்கு. ஸோ அது வராது. -10 கொடுத்துருந்தேன் அப்படின்னா 10க்கு பதிலாக -10 கொடுக்குறேன் அப்படின்னா அவர் இந்த இடத்துல வருவார். உன்னோட -10 பார்த்தோம்னா -9 வரும் இந்த இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல -9ங்கிறது வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல வெளியீடு -9ன்னு வரும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஸ்கிப் பண்ணுவாரு. 10ல இருந்து 1 போச்சுன்னா 9. அப்போ இந்த இடத்துல வந்து ஏ ஈக்குவல் ஏ பிகர் தென் 0. அப்போ 9 பிகர் தென் 0 அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஓகே, அப்போ வந்து இது ட்ரூ. அப்போ இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா இந்த இடத்துக்கான வேல்யூ என்ன நடக்குது அப்படின்ட்டு பாருங்க. ஆரை வெளியீடு செய்யுங்கன்னு சொல்லியிருக்க இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஆரை வெளியீடு செய்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதை வந்து இப்ப இது இது ஆறுக்கான வேல்யூ வந்து -9 வரும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல -10 இன்புட் பண்ணியிருந்தோம். -10 இன்புட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஒண்ணு கூட்டுப்பட்டுச்சுன்னு அப்படின்னா -10ஓட -1 கூட்டணும் அப்படின்னா -9 வரும். அப்ப வேல்யூ -9. இப்ப இந்த இடத்துல வந்து -9 வரும். அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா பதியப்படும் எல்லா எண்களினதும் கூட்டலை நெறிமுறை வெளியீடு செய்கிறது கிடையாது. நேர் மறை எண்களின் கூட்டுத்தொகையை மட்டும்தான் என்ன செய்யுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கூட்டுது. அப்ப மூணாவது லைனும் பிழை. இப்ப எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இந்த விஷயம் விளங்குச்சா? இந்த 3 லைன்ல முதலாவது ஏ மட்டும்தான் ட்ரூன்னு சொல்லியிருக்கேன், மத்த ரெண்டும் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப இந்த விஷயம் விளங்குச்சா உங்களுக்கு? எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, கிளியரா இது? ஓகே, ஒருத்தர் எஸ்ன்னு போட்டிருக்காரு. எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே, ரெண்டு பேர் எஸ்ன்னு போடுறீங்க. எல்லாத்துக்கும் ஓகே கிளியரா? கவி ஓகே கிளியரா? ஏன்னா ரெண்டு பேரும் போட்டாங்க. ஷானி ஓகே, புதியவனும் ஓகே.
எல்லாரும் மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு ஈஸியா அடுத்த விஷயத்துக்கு நான் போடுவேன். அப்படியே டவுட்னா நோன்னு போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் நான். சரிதானே? ஐ திங்க் ஏதோ இஷ்யூ ஒருத்தர் மெசேஜ் எதுவும் போட இல்லை. ஓகே, அப்படி எதுவும் மெசேஜ் எதுவும் போட இல்லாட்டி என்னோட நம்பருக்கு சரி மெசேஜ் ஒன்று போட்டுவிட்டா நான் செக் பண்ணுவேன். சரிதானே? ஓகே, அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. ஓகே, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அப்போ ஓகே, இதுல வந்து கேள்வி கேட்டிருக்கான். இதுல வந்து எது சரின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மாத்திரம் அப்படிங்கிறத நீங்க ஆன்சர் கொடுத்தீங்க. ஓகே, சரிதானே? ஓகே, நான் இப்போ இன்னைக்கு நான் பார்க்க வந்த கொஸ்டின் இது ரெண்டும் தான். சரியா? இப்போ முதலாவது கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது கொஸ்டினும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பைத்தனை பார்த்தோம். ரெண்டாவது வந்து சூடோ கோட்ல, சாரி ஃப்ளோ சார்ட்ல இந்த கொஸ்டின் 2022 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். சரியா? இப்போ ரெண்டு விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். சரியா? இப்போ இந்த ரெண்டு விஷயம் அப்படின்னா பைத்தன். சரி, இது ஓகே, ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சூடோ கோடுக்கு போவோம். எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்னைக்கும் நேத்தும் படிச்சதுல நீங்க இது சரி புதுசா ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு இங்க வா, எனக்கு இப்ப படிக்கிறதுல இங்க இங்க என்கிட்ட படிக்கிறதுல ஓகே, உங்களுக்கு ஓகேயா? அது சம்பந்தமா எனக்கு ஒரு சின்ன லைன் ஆஃப் கமெண்ட் ஒன்று இப்போ போடுறீங்களா? ஏன்னா அப்பதான் எனக்கு விளங்கிக்கும். நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு விளங்குதா? நீங்க இந்த கிளாஸ்க்கு வந்து இது சரி நீங்க புதுசா படிச்சுக்கிறீங்களா? இல்லாட்டி படிச்ச விஷயமே தானா இது எல்லாமே? நீங்க இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா விளங்கிக்கிட்டீங்களா இந்த விஷயத்த? எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று கொடுங்க. ஏன்னா அப்பதான் நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா நான் வந்து டீச் பண்ணலாம். ஸோ நான் வந்து வீக் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மார்னிங் லெக்சர்ஸ் போடலுமான்ட்டு. மார்னிங் ஒரு ஃபோர்ல இருந்து ஒரு 5 வரைக்கும் எல்லாருக்கும் ஓகேனா நான் செய்வேன். பட் எல்லாரும் சரி சரி சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஒருத்தர் தான் கேட்குறாங்க அப்படின்னா நான் அதுக்காக மெனக்கெடுறது வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது. ஒரு ஒரு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மார்னிங் லெக்சர்ஸ்னா ஓகேன்னா நான் செய்வேன். எனக்கு இப்போ ஒரு மெசேஜ் போடுங்க பார்ப்போம். இப்போ இங்க வந்து நீங்க படிச்சதுக்கு இது சரி நீங்க புதுசா ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இது ஃப்ளோ சார்ட் கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் டீப்பா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கொஞ்சம் கிளியரா இருக்கா? நான் படிச்சு கொடுக்குற மெத்தட் எப்படி இருக்கு? இதை கொஞ்சம் எனக்கு இப்பயே மெசேஜ் ஒன்று போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு மெசேஜ் ஒன்று போடுவோம். ஓகே, ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. படிச்ச விஷயம் தான் இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஓகே, சரி. எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, யாரும் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. சரி, எஸ் சார் விளங்குது. மெசேஜ் ஒர்க் ஆகுது இல்லை சார். ஓகே சார். ஓகே. ஓகே, மெசேஜ் போட்டிருக்கீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல. நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஒருத்தவங்க மெசேஜ் போட்டிருக்கான். ஓகே, கிளியர்ன்ட்டு படிச்சது ஓகே, எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா விளங்கி இருக்கு அப்படின்ட்டு. மற்றவங்கலாம் ஓகே, இன்னும் நீங்க படிக்கல பட் விளங்கிடுச்சு. நீங்க படிக்கிறது விளங்குது. ஓகே, ஓகே. ஓகே, நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஓகே, இங்கேயே மெசேஜ் போட்டிருக்கீங்க.